கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, ராஜாவாகிய ஆஷா, இந்த ஆஷாவை குறித்து சிந்திக்க வாஞ்சிக்கும் போது 2 நாளாகவும் 15வது அதிகாரம் 16வது வசனம், தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு. அருமையானவர்களே, இந்த ஆசா இப்போ தோப்பு விக்கிரகங்களை அவன் வணங்கினதுனால் அவன் ராஜாங்கத்திலிருந்து தள்ளப்படுகிறான். ஆனால் ஆஷாவின் சரித்திரத்தை நாம் துவக்கத்திலிருந்தே படிக்கும்போது அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டு காரியங்களை செய்கிறவனாகத்தான் இருந்தான். வேதம் என்ன சொல்லுகிறது? அவருக்கு பிரியமானவனை உயர்த்துகின்ற தேவன். இப்போது 16வது அதிகாரம் 12வது வசனம், ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதிப்பட்டு அவன் நோவு மிகவும் உக்கிரகமாயிருந்தது. அவன் தாய் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அருமையானவர்களே, ராஜாங்கத்திற்கு தள்ளப்படுகிறான். ஆனால் அவன் கர்த்தரை தெரிந்த மகன். கர்த்தரை தேடாமல் அவனும் அவனுடைய குடும்பமும் இன்று பரிகாரிகளை தேடுகிறார்கள். நமக்கு ஒரு வியாதியோ ஒரு கவலையோ வந்துவிட்டால் இன்று நீங்க யோசித்து பாருங்க, நாம் கர்த்தரை தேடுகிறோமா இல்லை பரிகாரிகளை, அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை தேடுகிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போம். கர்த்தரை தேடுகிறவர்களாயிருந்தால் கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.